யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். ஒரு வழியா நானும் என்னுடைய நண்பனும் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் நடந்துருச்சு. ஸோ இது என்னை விட அவன் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பயங்கரமான ஆசைப்பட்டான். சரிங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் நீ மேட்ச்சில் வரணும், நம்ம 2 பேரும் ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆகணும், உன்னை அடிச்சுட்டு நான் எமௌண்ட் போடணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு சொன்னான். சரி பாப்புண்டா, பார்த்துடலாம் யார் அடிக்கிறா அப்படிங்கிறத நான் பேசிட்டு இருந்தோம். சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனாகவே எங்களுக்குள்ள இந்த விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. சரிங்களா? மேட்ச்சில் ஏன்னா எனக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா இதுனா எப்படி சொல்கிறது, இந்த ஏதோ சொல்லுவா இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும்போது அது மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி சீரியஸான சண்டை கிடையாது, விளையாட்டு சண்டை. சரிங்களா? இப்போது அதையும் உங்கள்கிட்ட புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். அதாவது இப்போ மேட்ச்சில் தனியாக அடிபட்டு போய் சாவான்ல விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எதுவும் மைனஸ் ஆயிடுச்சுன்னா இல்லை செத்துக்கிட்டே இருந்தானா நானும் சாவேன், ஒத்துக்கிறேன். தனியாக போய் சரிங்களா ஒன்றா இருந்து விளையாடும் போது செத்தோம்னா பிரச்சனை கிடையாது. தனியாக வேணும்னா போவாங்க, எனக்கு கில்லு முக்கியம் அந்த மாதிரி சாகும் போது ஏன்டா தனியாக போய் அடிபட்டு சாவர நூபு போயில்லைன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் நான் நூபா வா பார்த்துக்கலாம், ஒரு நாள் மேட்ச்சில் கனெக்ட் ஆகல இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது வா பார்த்துருண்டோம் அந்த மாதிரி தான். சரிங்களா? இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்ட்டு இதையும் உங்கள்கிட்ட லென்த்தாக எடுத்துட்டு போயிட்டுன்னு. சரி யார் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நான் அவன் டீம்மேட் அடிக்கும் போது அப்போ கூட நூபு வேலை காமிச்சான் பார்த்தீங்களா, என்னை வேறு இடத்துல நின்று அடிச்சுட்டு இருந்தான். அவனோட டீம்மேட் தப்பா சொல்லிட்டேன், அவரு கூட என் ஃப்ரெண்டு தான். அந்த தீனான்னு ஒருத்தர் டவுன் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா என் கேம் ஃப்ரெண்டு தான். ஆனால் என்னையெல்லாம் விட்டுட்டு அவங்க தனியாக ப்ளே பண்ண போயிட்டாங்க. சரிங்களா? நான் இன்வைட் பண்ணுறேன், நான் எப்பயும் அந்த வீடியோ போட்டிருக்க வேண்டியதுங்க, அத்தனை வாட்டி இன்வைட் பண்ணுறேன், ஒருத்தர் கூட வரல, என்னை விட்டு 4 பேர் தனியாக பிளேயிங் போயிட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான், இவங்க அவனும் இன்வைட் பண்ண வரமாட்டாங்க, இன்னைக்கு இவங்களால வீடியோ போட முடியாது போல இருக்குன்னு நினைச்சேன். பட் இவங்க மூலியமாவே ஒரு நல்ல வீடியோ லேட்டாக வந்தாலும் சரிங்களா நல்ல வீடியோ போட வச்சிட்டாங்க. ஸோ நல்ல வீடியோன்னு நான் சொன்னால் சொல்லக்கூடாது, அது நீங்கள் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். சரி ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய ஃபன் இருக்குது. சரிங்களா? அதே நேரத்தில் ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. கடைசி நேரத்தில் ஒன்று நடக்கும் பாருங்க. சரி இருங்க, அதெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது, அப்போ சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க சைடில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 பேருமே நாங்கள் தமிழ் பிளேயர்ஸ் தான். சரிங்களா? இந்த மேட்ச்சில் ஆப்போசிட்டில் கனெக்ட் ஆன 8 பேருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். 8 பேருமே தெரிஞ்சவங்க தான் ஒருத்தர். இந்த ஆகாஷ்ங்கிறவர் மட்டும் என் சைடு தெரியாது. இப்போ செத்தார் பார்த்தீங்களா தீனா, இவர் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் இவர் ஒருத்தர். அப்புறம் அந்த புறம்போக்கு நாய் அவன் 2 ஐடியில் அவனே வந்திருக்கிறான். அவனுடைய பேர்ல 2 ஐடி இருக்குது. அந்த 2 ஐடியுமே இங்க மேட்ச்ல வந்திருக்குது. சரிங்களா? அடுத்து இன்னொருத்தர் ஜோன் சரி, அவர் யாருன்னு தெரியல அவங்க சைடு. ஸோ நம்ம சைடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ்னு ஒருத்தர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவரு. அப்புறம் டிஜி லைன், இவரெல்லாம் பழைய பிளேயரு. ஸோ இப்போ பார்த்துருவீங்க நினைக்கிறேன் பேரை, இந்த புறம்போக்கு நாய் பேரை. ஸோ இப்போ கூட பார்க்கல, நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பா, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்களேன் கமெண்ட் செக்ஷன்ல, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம, ஏன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அப்படி இல்லைன்னா கூட நானே உங்கள்கிட்ட சொல்றேங்க. சரிங்களா? இவர் பேர் எனக்கு இந்நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுக்கு நான் இந்த நாய்க்கு பண்ணலாம் பெரிய பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா அவனுக்கு மண்டக்கணம் ஏறி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா என் கூட டிஜி லைனு ஆகாஷ்னு ஒருத்தர், அருண். சரிங்களா? ஸோ இவனை பற்றி எப்படி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இப்போ என்ன மாதிரி இந்த அட்டாக்கிங்னு பேர் போன ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ நல்ல பிளேயராக நல்லா அட்டாக் பண்ணுவான், நல்லா சோலோ ஆடுவான், டோர்னமெண்ட் ஆடுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சோன் சர்வேக்குன்னு ப்ரோ பிளேயர்னா அது இவன் தான், இந்த அருண் எஃப்எஃப். ஸோ அதுக்காக நான் எல்லாரையும் என்ன அவன் மட்டும் தானா அப்படின்னு யாரும் சண்டைக்கு வந்துட வேண்டாம். சோன் சர்வேக்குன்னு ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இவனு ஒருத்தன். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்குமே அவனை தெரியாது. சரிங்களா? ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேருக்கு தெரியும். ஏன்னா அவனோட திறமையெல்லாம் எடுத்து வீடியோ போடும்போது அது நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்க. சரிங்களா? என்னடா அவன் எப்படி சோன் சர்வே பண்ணுறான்ட்டு. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா திட்டுவேன், ஆனால் அவங்க நல்லா பண்ணாலுமே பேசுவேன். ஏன்னா எப்போவுமே நீ நல்லா பண்ணுறான்னு சொல்லிட்டு எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டான். சரிங்களா? அது உண்மைதான், மோட்டிவேட் தான் பண்ணணும். ஆனால் இவன் அப்படி சொன்னால் பண்ண மாட்டான். நீ கேவலமாக பண்ணுறேன்னு சொன்னால் அந்த இதெல்லாம் பண்ணி காமிக்கிறேன்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இது பண்ணுவான். ஸோ அண்ணனும் உயிரை விடுவான். சரிங்களா? சரி, இதுக்கு மேலே நம்ம பசங்களை பற்றியோ இல்லை அந்த சைடில் ஆப்போசிட்டில் வந்திருக்க நம்ம நண்பர்களை பற்றியோ பேசுனது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா நண்பன் கிடையாது, நீ நண்பனாவே இருந்தாலுமே நண்பன் தாங்க. ஆப்போசிட்ல அவன் நண்பன் கிடையாது, எதிரி தான். இந்த சீமான் சொல்லவர் பார்த்தீங்களா, அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்துட்டாலும் களத்தில் வந்துட்டால் எதிரி தான், அதே மாதிரிதான். சரி ஓகே, இந்த அடிச்சிட்டாங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா எமௌண்ட்லாம் போடுவான். ஸோ அவனை நான் அடித்தேன், எமௌண்ட் போட்டேனா பார்த்தீங்களா, வெறுப்பேற்றுறான். நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்காமலையா இருக்கும் அடுத்த வாய்ப்பு. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நடக்க போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும், இல்லை நீங்கள் கேமில் டைமண்ட் டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது உங்கள் கை காசை போடாமல் நான் ஒரு ஆப்பை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த ஆப் மூலியமாகவே நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த ஆப் தான். இந்த ஆப்போட பேர் வின்சோ. ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை தொட்டு
உடனே இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் வரட்டும். தோனி தான் அந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர். இது ஒரு ட்ரஸ்டான ஆப் தான் சரிங்களா. டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் போடுங்க, ஓடிபி வரும், சென்ட் பண்ணி ஆப்புக்குள்ள. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல 100கணக்கான கேம்ஸுக்கு மேல இருக்குது சரிங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு, சின்ன கேம்ல இருந்து பெரிய கேம் வரைக்கும், லூடோ, கேரம் போர்டு, அப்புறம் ஸ்னேக், இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கேம்ல எதனா ஒரு கேம் உங்களுக்கு பிடிச்ச கேம் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி சும்மா அதுல ஒரு 10 ரூபா போட்டு ப்ளே பண்ணி வின் பண்ணி பாருங்களேன். ட்ரிபிள் மடங்கு மணி வரும். வின் பண்ற மணியை நீங்க உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க கேம் யூஐடி போட்டு அந்த ஆப் மூலமா நீங்க டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லையா நீங்க உங்க ஜிபே, போன்பே, யூபிஐ இருந்து லிங்க் பண்ணி கூட நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல ரெஃபரன் எண் வந்துட்டா டவுன்லோடுக்கு அமௌண்ட் தரது மட்டும் இல்லாம நிறைய பிரைஸ் தர்றாங்க சரிங்களா. iPhone 16 தராங்க, இல்லைன்னா S20 Ultra, அப்புறம் பாத்தீங்கன்னா கோவா ட்ரிப் அழைச்சிட்டு போறாங்க, அப்புறம் சூப்பர் பைக் தர்றாங்க, மகேந்திரா தாரும் தராங்க. ஸோ இப்போ ஆப்பை சைன் அப் பண்ணீங்கன்னா 45 ரூபா போனஸ் அமௌண்ட்டும் 500 ரூபா கேஷ் பேக்கும் தருவாங்க. மறந்துடாதீங்க சரிங்களா. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம வந்து கேமை பத்தி பேசலாம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தூக்கி விட்டாங்க சரிங்களா. ஸோ லூட் வந்து நம்ம இடத்துல போய் கீழே எடுக்கலாம் நினைச்சேன். எப்படியும் அந்த நாய் வந்து நிறைய சுரண்டி இருக்கும் நம்ம லூட்டெல்லாம். ஸோ அவன் இருக்கட்டும், எப்படி அவன் நம்மள வந்து அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டா. இதுக்கப்புறம் வந்து நம்ம மட்டும் நடக்காது, நம்ம கூட விளையாடுறீங்கன்னு நினைக்கணும். இந்த ஜோ கெரினாக்காரன் ஐயோ இவனும் நினைச்சாதான் முடியும் போல இருக்கு. ஆனா அவன் வந்து கரெக்டா தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஜோன் வரணும் விதி இருந்துச்சுன்னா வந்துதான் ஆகணும் சரிங்களா. ஸோ இப்போ ஜோனுக்கு மூவ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அவங்க வந்து கணிச்சிட்டாங்க சரிங்களா. அந்த கிங் டீம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்டேன் நான், விஐபி கிங் தான், அந்த புறம்போக்கு பண்டாட பரதேசி நாய் தான். ஸோ வந்து அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கணிச்சிட்டாங்க இவன் இந்த வழியால தான் வரணும் இவங்க டீம். ஸோ இப்போ நம்ம வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஜோனுக்கு மூவ் பண்ற நேரத்தில் கரெக்டா அங்க ஆல் டீம் ஆளும் சொல்றாங்க. டிஜி லைன் பாத்தீங்கன்னா சொல்றாரு, ப்ரோ அங்க முன்னாடி ஒரு ஸ்குவாடே நிக்குது ப்ரோ, ஏதோ நம்மள வர்றதை எதிர்பார்த்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்கன்னு சொன்னாரு. சரி எனக்கு தெரிஞ்சது அவங்களாம் இருக்கும் நாங்க நினைச்சிட்டோம், ஆனா அது அவங்க கிடையாது சரிங்களா. எனக்கு நான் அந்த பேர்லாம் பார்க்கல, இந்த வீடியோ பேசும்போது தான் பார்த்தேன். நான் வந்து அவங்களாம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருந்தேன் கடுப்புல. டே என்னடா எங்களுக்கு மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, எங்களை வந்து எப்படியாவது ஸ்குவாட் வே பண்ணின்னு பாக்குறீங்களான்ட்டு. ஆனா எங்கால அருண் மட்டும் சும்மா இல்ல, அவங்க சைடு உள்ள ஜோன் சரி நம்ம ஆளு போட்டு தாக்குன்னு தாக்கிட்டே இருந்தான். அவனும் பதிலுக்கு கில் எடுத்துக்கிட்டே இருந்தான் அருண் போயிடும். ஜோன் சரி அதாவது பாத்தீங்கன்னா இவன் நம்ம சைடு ஜோன் சரி பண்றான், அவங்க சைடு அதே மாதிரி ஜோன் சரி பண்றால வெட்டி ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள சரிங்களா. ஸோ அதே அந்த ஒரு கடுப்பு இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா எங்க ஜோன் சரி அடிக்கிறீங்க, எங்களை மொத்தமா காலி பண்ண வைக்கிறீங்களா, உங்களை நாங்க தூக்குறோம்டான்ட்டு அந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க போல இருக்கு. மைனஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம என்ன ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கூட வந்திருக்கவங்க பாத்தீங்கன்னா வந்து 3 பேருமே கிராண்ட்ல இருக்காங்க. ஸோ வந்து நம்ம மட்டும்தான் இப்போ பார்த்தாலும் தண்டத்துக்குனே இருக்கிறோம். ஸோ ஆனா இப்படி சொல்லக்கூடாது சரிங்களா. நான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து ஜீப் அருணுகிட்ட போட்டுட்டேன். ஏன்னா வந்து அந்த ஆப்போசிட்ல உள்ள அவங்க டீம் ஜோன் சரி இருக்கான் பாத்தீங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எங்களை தூக்கிட்டு வர நேரத்தில் பாத்தீங்கன்னா டீம்மேட்ஸை தூக்கிட்டு வர நேரத்தில் அவன் பாத்தீங்கன்னா ஜீப் எடுத்துட்டு ஓடிட்டானா. ப்ரோ நீங்க போட்டு போன காயினே எடுத்துட்டு ஓட்டான் ப்ரோ அப்படின்னு சொன்னா சரி ஓகே இவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஆப் வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட பெற்று இருந்ததை வந்து அவருக்கு தெரியாது. ஏன்னா மெடிக்கிட் எந்த இடத்துல இன்னும் போட்டுட்டு இருக்கான்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஓடி இருப்பேன், அவன் மெடிக்கிட் போட்டுருக்க பார்த்து சுற்றி வந்தேன் சரிங்களா. ஸோ சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கேமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேமில் ரியல் லைஃப்பில் கூட சரிங்களா எதையுமே வந்து உதாசீனப்படுத்திடக்கூடாது. மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான விஷயம் தானே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு போச்சு. டீம்மேட் சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஜோன் சர்வே பண்ணிட்டு இருந்தா அருண் பேரும் காலி. அவ்வளோதான் நான் நினச்சிட்டேன் சரி ப்ரோ நான் போய் ரிவ்யூ பண்ணி விடுறேன்டா இருங்கடா அப்படின்ட்டு ஒரு காயின் எடுத்துகிட்டு போயிட்டு ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா அவன் அருண் சொல்லிட்டான் நீங்கள் ரிவ்யூ பண்ண போகாமல் இருக்கிறதே நல்லதுன்னு அப்படின்ட்டான். ஸோ எதுக்கும் அவன் சொல்கிறத யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு நம்ம டீம்மேட் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன ஃபைட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தானே வெறியில் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் போய் எப்படியாவது நான் உங்களை தூக்க பார்க்குறேன்னு சொன்னேன். வேணா சொன்னா கேளு எனக்கு தெரிஞ்சு இனிமே இருப்பான்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மான்ஸ்டர் ட்ரக்கில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். ஸோ இதில் கூத்து என்னன்னா இருங்க அது இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து இவங்க இந்த சைடு நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு நான் போயிட்டு இருந்தேன் சரிங்களா. நம்ம டீம்மேட்லாம் அடிச்சவங்க அவங்க வந்து தேடிட்டு இருப்பாங்க நம்மளையும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான் சரிங்களா. நானும் இப்போ தான் பார்த்தேன் ஜோனுக்குள்ளே நம்மளுக்கு கண்ணு சரியாகவே தெரியல. அப்புறம் எடுத்து அடிச்சிட்டேன். கரெக்டாக ரிவ்யூ பண்ண ஓடலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் வந்து எப்படி அடித்தானே தெரியல, ஒன் டாப்பா இல்லை வந்து AWத்தில் அடித்தானா இருங்க பார்த்தா தான் தெரியும். ஒன் டாப் தான் அடிச்சாங்க, ஏகேல அடிச்சிருக்காங்க சரிங்களா. நல்ல வேலைடா இவங்க கையால சாகலே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி வெளில வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் எங்களுக்கு ஆச்சரியம் தர மாதிரி எங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க நிற்கிறாங்க. சரி என்னடா நடக்குது இங்கன்ட்டு பார்த்தா இவங்க எங்களுக்கு முன்னாடி செத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எங்கள் டீம் முன்னாடியே. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மனசு லைட்டாக ஹாப்பியாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நண்பன் ஃபெயிலாக போயிட்டான்னு வச்சுங்களேன் நம்ம மனசு வந்து கொஞ்சம் நொந்துரும்ல. அதே வந்து பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டானா நம்ம மனசு நொந்து லூடல்ஸ் ஆயிரும்ல. இது வந்து நான் சொல்லலை, நண்பன் படத்தில் ஒரு டைலாக் அதுக்கு தான். இவெல்லாம் வஞ்சகம் முடிச்சாங்கடா அப்படின்னு யாரும் நினச்சிட வேண்டாம். சரி ஓகேங்க இந்த மேட்ச் இதோட முடிச்சுக்கிறேன். சாரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஆச்சும் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இது ஓல்டு மகிழ்ச்சியே இல்லை, இவர் இப்படி பேச மாட்டாரு, இவர் இப்படி கேம் பிளே பண்ண மாட்டாருன்னு கமெண்ட்ல சொல்றாங்கப்பா. நான் சொல்லலை, நம்பிக்கை இல்லைன்னா வந்து லாஸ்ட் வீடியோ போட்ட கமெண்ட்ல வச்சு போய் செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன். பை.
சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.